எல்லாருக்கும் பெருமான் இறைவன் வழியாக நமக்கு செய்த அருள் செயலுக்காக அவருக்கு நன்றி முதல்ல கூறிக்கொள்வோம். நம்ம இங்கே வந்ததன் நோக்கம் என்னன்னா, இன்று நம்ம விட்டு நம்முடன் வாழ்ந்து நம்முடன் ஒன்றாக இருந்த நம்முடைய உறவு, அம்மா, அப்பா, சகோதரர் மற்றும் அத்தான் உறவு என்ற பல உறவுகளோடு கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்ற என்னுடைய அத்தானுடைய ஆன்மா நிலைப்பார்வதற்காக, அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக இதனுடைய ஆசிரமத்திலே நம்ம வந்து கலந்து ஒன்றாக கூடி ஏழைகளோடு அவர்களோடு ஒன்றாக உணவருந்த நமக்கு ஒரு கிருபை கிடைத்துள்ளது. இந்த கிருபையின் மூலம் அவர்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் நம் பெருமான் இறைவனுக்கு செய்த பணி என்பதை நாம் மனசில் முதல்ல உணர்ந்து ஆன்மா சாந்தி அடைய நாம் இறைவனிடம் வேண்டுவோம். மற்றும் நாம் இன்று செய்த இதே போல் பணியானது இன்னும் தொடர்ந்து நிறைய மக்கள், ஏழைகள் இவர்களுக்கு உதவி செய்யணும், நிறைய பலன்கள் கிடைக்கணும். மற்றும் இங்கு பணியாளராக அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் கடவுள் நல்ல கிருபையை கொடுக்கணும். இந்த பங்கு தந்தை அவர்கள் இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பது என்றால் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவை அப்பாவை பார்ப்பதற்கு முடியாமல் கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் என்பதை அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சிரமத்தையும் மனசில் பொருள்படுத்தாமல் இன்முகத்தோடு அவர்களை கவனிக்கின்றார்கள். இல்லை என்றால் அவர்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கு நிற்க முடியாது. அது மட்டுமில்ல, அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக வேதியர் அவர்கள், பிரதர் அவர்கள், இன்னும் மற்றும் பணியாளர்கள், சமையல்காரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல அருளையும் ஞானத்தையும் ஆசிரியரையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மற்றும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய சகோதரர், என்னுடைய அத்தான், நம் உறவுகாரர், அவருக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றியை கூறுவோம். இங்கு இருக்கின்ற மற்ற சகோதரர் அவர்களுக்கு கடவுள் நல்ல ஆசிரியர்களை, அவர்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கணும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவர்களை இருக்க வேண்டும். நோய் நொடி வந்தால் பார்ப்பதற்கு அனைவருக்குமே கஷ்டமாக இருக்கும். அவர்கள் கடவுளுடைய அருளால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என கேட்டு நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம். ஒரு கணம் நாம் அனைவரும் கண்களை மூடி கைகளை குவித்து, விண்ணிலே இருக்கிற எங்கள் தந்தையே, இந்த ஜெபத்தை நாம் அனைவரை இணைந்து செய்வோம். விண்ணுகளை இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து திருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடையனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எந்த இருப்பதாக. ஆமென். நாங்கள் மணக்குடியிலிருந்து வருகிறோம். 3ஆம் சபை, பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையிலிருந்து வந்திருக்கின்றோம். எங்கள் ஊரில் நிறைய சேவைகள்லாம் நாங்கள் செய்திருக்கோம். ஆனால் இங்கே ஏழைகளுக்கு உதவி செய்யணும், சமைச்சு கொண்டு வரணும்னு தான் வந்தோம். ஆனால் எங்களால் முடியலை. இந்த எங்கள் பங்கு தந்தை ஒரு பேராப்பில் தான் இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே 3 தடவை வந்திருக்கோம். இது 4ஆவது தடவை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு தந்ததெல்லாம் நன்றாக இருந்தது. நாங்கள் வாரான்னு தான் இப்படி சமைச்சோளோ அல்லது வழக்கப்படி இப்படி கொடுப்பீங்களோ என்னவோ தெரியல. சாப்பாடெல்லாம் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்கள் பணி சிறக்க எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
பிஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்தது. கடவுள் கொடுத்த நேரத்துக்கு நன்றி.